அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுடைய புதிய டிஜிபியாக பதவியேற்றிருக்கக்கூடிய சங்கர் ஜிவாலை பார்த்தீங்கன்னா தற்போது சீமான் அவர்கள் பாராட்டியிருக்காரு. இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாகவே இந்த படுகொலைகள் அப்படின்றது அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் கூலிப்படை நுழையிறாங்களோ இல்லையோ, ஒருத்தரை வெட்டிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகரிச்சு காவலர்கள் என்னதான் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவருமே எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு விரோதம் வருது அப்படின்னா உடனே அவர் வெட்டிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வராரு அப்படின்னா தமிழ்நாட்டு அரசாங்கம் எவ்வளவு கேவலமான ஒரு வேலையை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுல நம்ம அனைவராலுமே புரிஞ்சுக்க முடியுது. ஆயுதத்தை எடுக்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு துணிச்சல் வருது அப்படின்னா அரசாங்கம் முறையாக நடக்கல அப்படின்றது தான் சீமான் அவர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுமே முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கு. அது ஏன் திமுக கட்சி வந்தாலே ஒட்டுமொத்த ரவுடிகளுக்குமே ஒரு பெரிய தைரியம் வந்துடுது அப்படின்ற ஒரு கேள்வி தான் பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவருமே எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. காலகாலமாகவே திமுக கட்சி அப்படின்னாலே அது ரவுடி கட்சி அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா பேர் எடுத்திருக்காங்க திமுக கட்சி. இதற்கு முதல் முக்கிய காரணமே திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா திமுக வருவாங்க அப்படின்ற காரணத்தினால தொடர்ச்சியாகவும் துணிச்சலாகவும் எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தைரியமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தினால தான் திமுக கட்சி ரவுடி கட்சி அப்படின்ற பெயரை எடுத்திருந்தாங்க. மீண்டும் பாத்தீங்கன்னா அதே நிகழ்வுகள் தான் தற்போது நடந்துட்டு இருக்கு. இதுல கடந்த 2 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கு. இதுல காவலர்கள் கைது பண்ணணும் கூட பாத்தீங்கன்னா ஒரு 2 வருடத்திலே வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் எப்படி கொலை பண்றவனுக்கு ஒரு பயம் வரும் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் பாத்தீங்கன்னா மக்கள் மட்டும் இல்லாம எல்லா அரசியல்வாதிகளும் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மக்களுக்கு நம்பிக்கை போற ஒரு தருணத்துல தான் ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணம் நிகழ்ந்து இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையுமே கொதிப்படைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு விஷயத்தினால அரசாங்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய டிஜிபி, ஏடிஜிபி, சென்னையுடைய கமிஷனர் அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை பண்ணியிருக்காங்க. புதிய டிஜிபியாக பதவியேற்று இருக்கக்கூடிய சங்கர் ஜிவால் வந்த பிறகு இந்த என்கவுண்டர் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. ரவுடிகள் அச்சுறுத்தணும், ரவுடிகள் பயப்படணும் அப்படின்னா இந்த என்கவுண்டர் தான் ஒரே வழி அப்படின்னு சீமான் அவர்கள் காலங்காலமாக பார்த்தீங்கன்னா வலியுறுத்திட்டு தான் வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்த துணிச்சலாக சங்கர் ஜிவால் பண்ணும்போது இவன் தாண்டா போலீஸ் அப்படின்னும், போலீஸ் இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் உண்மையிலேயே ரவுடிங்கெல்லாம் பயப்படுவாங்க அப்படின்றதுல சீமான் அவர்கள் ரொம்பவே உறுதியாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சங்கர் ஜிவாலை பாராட்டியும் இருக்காரு. ஏன்னா காவலர்களுக்கு ரவுடிகள் பயந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான படுகொலைகள் கம்மியாகும் அப்படின்றதுல தமிழ்நாட்டு மக்கள் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப உறுதியாக இருந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே சங்கர் ஜிவாலுக்கும் தமிழ்நாட்டுடைய டிஜிபியான சங்கர் ஜிவாலுக்கும் சென்னையுடைய புதிய கமிஷனரான அருணுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வாழ்த்துக்கள் குவிந்து வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.